வரமுனியாகப்பட்டவன் ஒரு நாள் தினம் உச்சதோர் வேளை வேலை வேலை ஒரு அழியா வரத்தை நாமல் வாங்க வேண்டும். ஆதி சிவனார் தான் அவளுக்கு தருவதற்கு இஷ்டமாவான் என்று ஆதி சிவனாரை நோக்கி தவம் இருப்பதற்கு சித்தமானா சும்மா வருகிறானால் தவம் இருப்பது என்று சொன்னால் ஒரு சாதாரண விஷயமா? எப்பேற்பட்ட எப்படி தவம் இருக்கிறான் பாருங்கள். அவள நல்ல புளிய வேண்டி குடிகள் வெட்டி அதுல அக்கினியே வார்ப்பானா அக்கினியே தான் வளர்த்து ஒரு செப்புஷியே தான் உருவி அங்க வரமுனி ஆனவன்தான் அந்த சிவனாரே நோக்கியல்லோ சிவதவசு இறந்து வார நோக்கியல்லோ அவன் 12 வருடமாக மச்சரிசி வனத்துக்குள்ளே அந்த வரமுனியானவன்தான் ஏ தவமுயற்றி வரவேலை ஒரு நாள இரு நாள உச்சதொரு நாள 12 வருட காலம் பாரதவசிருப்பான 6 வருட காலம் 8 வசிருக்கானே வரமுனியானவள் 12 வருடம் முடிந்து 13 வருடத்தில் இந்த வரமுனி செய்த தவம் ஈடேறி வருவதையா அது கைலாசம் வருது கைலாசம் வருது தவமானது வருவது தவமானது வருவதையா தவமானது ஈடேறி ஆழிப்பொன்னால் முடிமுழங்கும் கைலாச மாமலைக்கு வருகிறது. தவத்தை மெச்சினான் ஆண்டவன் வந்து வேண்டாம். அப்படி எப்பா ஏ தவசிநாதா தவசிநாதனிடத்திலே ஆண்டவன் என்ன கேட்டான் பாருங்கள். அது தவம் இருக்கும் தவசிநாதா தவம் இருக்கும் தவசிநாதா என் மகனை அப்பா வரமுனியே என்னை நோக்கி தவம் தவமிருந்தாயே காரணத்தை சொல் மகனே உனக்கு என்ன வரும் வேண்டுமாய் உனக்கு மண் வேண்டுமா மனை வேண்டுமா ஆசானோ வேண்டுமாட்டாய் உனக்கு என்ன வரங்கேல் மகனே உனக்கு என்ன வரங்கேல் மகனே உனக்கு அத்தனையும் தாரே சொல்ல கேளா உங்களோட அருளாலே எனது பூமி ஆசானம் வேண்டாமையோ எனது அழியா வரந்தாரும் ஐயா சாக வரந்தாரும் ஐயா ஐயா சங்கரனை சிவனாரை நான் சாக சங்கரனே சிவனாரே எனக்கு சாகா வரத்தை தாருங்கள் வேற வர வேண்டாம். இந்த வரமுனியாகப்பட்டவன் கேட்டவுடனே ஆண்டவன் சொன்னான், அப்பா மகனே
மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் சாக்காலம் உண்டாடா. சாவு என்பது கண்டிப்பா நீ சாவு இல்லாம வரம் கேட்கிறீ, அந்த வரம் கிடையாதுடா. வேற ஏதாவது கேளு. வேற எதை என்ற உடனே பார்த்தான், யோசித்தான். இந்த வரம் எப்படி கேட்கிறா? இந்த உலகத்திலே நீங்கள் படைத்தீர்கள் இல்லையா பஞ்சபூதம். ஆமா, பஞ்சபூதங்கள். அதன் வழியா எனக்கு அழிவு வரக்கூடாது. அழிவு என்பது மரம், செடி கொடிகள், பச்சூடு பறவைகள், ஆமா, எல்லா ஜீவராசிகளிலும் அழியா வர வேண்டும். வேண்டுமே. ஆயுதத்தால் அழிவில்லை, ஆனால் அழிவில்லை வர வாங்கினான். ஆமா, ஆனால் பெண்ணால் அழிவில்லை என்பதை பேதையாக நினைத்தார். ஆமா, ஒரு பெண்ணா நம்மளை வந்து அழிக்கப் போகிறது. சரிதான். அதனால் பெண்ணால் எனக்கு வரம் வாங்குவதை மறந்து ஆண்டவன் இடத்திலே கேட்க ஆண்டவன் யோசித்தானாக, இந்த வரமுனி பெண்ணால் சற்றேனும் மதியாமல் ஒரு ஜடமாக மதித்து விட்டான். சரி, அதனால இவனுக்கு வரத்தை கொடுக்கலாம் என்றுடனே பார்த்தான் ஆண்டவன் வரமுனிக்கு. எப்ப தந்தேனடா உனக்கு வரும், உனக்கு வரும், தந்தேனடா உனக்கு வரும், உனக்கு வரும், உனக்கு வரும் என்று வரம் வரமுனிக்கு கொடுப்பான். உனக்கு வரும் சம்மதித்து அந்த வரமுனியும் ஆனவர் அழகா வரங்கள் எல்லாம் வாங்கினான். ஒருவனுக்கு ஆன வந்துருமே, வந்துவிடு மன்னவா. வரமுனி வரத்தை வாங்கின உடனே தன்னை மறந்தா ஆண்டவனை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். இந்த ஆண்டவன் தான் வரத்தை தந்தாச்சு, அவருக்கு சமம் நம்ம தானே. அப்படி அவரும் அழியாவரம் பெற்றிருக்காரு, நம்மளும் அழியாவரம் தான் இருக்கோம். ஈசனுக்கு நிகரா நிக்கிறோம். அதனால் வாரவதி அறியாமல் வகை மோசம் போவதென்று அறியாமல் கேடு வருவதென்று தெரியாமல் கிட்ட மதியினாரே. ஆமா, ஆண்டவரை வந்தனம் செய்யலே, அப்படி நமஸ்கரிக்கல இல்ல. உடனே ஆணவம் திமிர் மமதையாகவே கைலாசமாமலை விட்டு கீழே இறங்கி வருகிறான் வரமுனி. போற வாரம் ஒரு வார்த்தை சொல்ல வரமுனி வந்து எங்கே அமர்ந்திருந்தான் ஐயா? அந்த மஞ்சேரி வனத்துக்குள்ளே அந்த வரமுனி அமர்ந்திருந்தான். அமர்ந்திருக்கும் வெள்ளையிலே ரிஷிகளுக்கு தலைவனானே, முனிவர்களுக்கு தலைவனானே, அகத்திய முனிகளும் அகத்தியேறும் போது அந்த கண்டதொரு ரிஷிமாரெல்லாம் நமஸ்காரம் செய்யும் இந்த சண்டால வரமுனியாய் அந்த வரம் பெற்ற ஆணவத்தாலே அவரை சற்றேனும் மதியாமல் தலக்கேனந்தானம் ஒரு ஏளனமா அமர்ந்திருந்தானே, ஏளனமா அமர்ந்திருந்தானே, அதை கண்ணல்கள் ஒரு நாள் இல்லாதே திருநாள் கோலமாக ஐயா
சாபத்தோடு இருப்பதென்ன? என்ன ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டீர் ஐயா. ஆமையா, தவம் இருக்க போயிட்டு வந்த காலத்திலே இருந்து நீங்கள் ஒரு ஆணவமாலவா இருக்கிறீர்கள். இருக்கிறீரே. ரிஷிகளுக்கு தலைவனாக இருக்குகின்ற அகத்தியமா முனிகள் வருவதை சற்றேனும் அறியாமல் நீங்கள் இருக்கலாமா? இருக்கலாகுமா? எந்த உடனே பார்த்தான் இந்த வரமுனி. வரமுனியா? அவனுக்கு போதாத காலம். என்ன? அவரு ரிஷிதான், நானும் ரிஷிதான். அவரு ஈஜன்கிட்ட தான் வர வாங்கியிருக்கிறாரு, நானும் வாங்கியிருக்கிறேன். ரெண்டு பேரும் சரிதான். ஆனால் நான் எழுந்து நின்றால் என் முட்டுக்காலுக்கு கீழே இருப்பானே, இந்த குள்ள முனிவனுக்கா நான் எழுந்து வணங்க முடியும்? குள்ள முனிவனுக்கா நான் எழுந்து வணங்க முடியும் என்று ஆணவம் திமிரு கொண்டு பேசும் இதை பார்த்தான் இந்த அகத்திய மாமணி. அவரளி கண்ணு ரெண்டும் தீப்பறக்க கடும் கோபம் வருகிறது அகத்திய மாமணிகளுக்கு. கமண்டலத்தில் இருந்து தீர்த்தத்தை எடுத்தான் செய்தான் பாரு. வரமணி என்று பாராமல் அவன் சாபம் எது கொடுப்பான? வரமணி என்று பாராமல் அகத்திய மாமுனியுமே வரமோனியானவர் சாபமது கொடுப்பார். சாபமது கொடுத்தானே. என்னை சற்றேனும் மதியாமல் என்னை ஏழேனும் செய்தனாலே மட புத்தியோடு பேசினாலே உன் தொல்லையானதுதான். மாட்டுத்தலை உண்டெல்லாம் மாட்டுத்தலை உடாக நான் தான் பிறந்து சம்பாராவயன் எரும மாட்டு முகத்தோடு மகுடனா நீ பிறந்து ஈசன் இடங்களை நீ செத்து நல்ல மடிவாயடா செத்து நல்ல மடிவாயடா சாபமது கொடுப்பார். செத்து மடிவாயடா சாபமது கொடுப்பார். சாபத்தை வாங்கினான் வரமுனி. அகத்தியர் கொடுத்த சாபத்தினாலே எருமை மாட்டு தலை மனித உடல் எரும மாடா மாறிட்டான். அவன் தேவகன் அழிந்தது மூர்க்கு கணம் பெற்றான். மகுடாசூரனாகவே அவதாரம் எடுத்தான். அந்த மஜ்ஜரிஷி வனத்துக்குலை மகுடாசூரனாகவே அவதாரம் எடுத்து சும்மா இருந்தானா? சும்மா இருக்கிறானா? நம்மளுக்கு சாபமிட்ட இந்த ரிஷிகுல வருத்தமே இருக்கக்கூடாது என்று என்ன செய்தான்? இந்த வரமணியாகப்பட்டவன் மகுடனாகவே ரூபம் கொண்டு அப்படி ஐயா தேவ எடுக்கும் ஐஸ்வர்யவான அந்த சண்டால மகுடாசூரை மஜ்ஜரிஷி வனத்துக்குள்ள ஆண்டு வந்த ரிஷிகளெல்லாம் ஐயா தேவ எடுக்கும் ஐஸ்வர்யவான செய்ய போறா சண்டாலே மகுடாசூரை தேவரெல்லாம் தானங்கள் மகிழ்ந்தானால் வாங்கி போய் தேவாதி தேவரெல்லாம் ரிஷிமாரெல்லாம் ஒன்று கூடி அவன் கைகாடு பதறுதையோ கைகாடு பதறுதையோ மகிழ்ந்தானல்ல
பதறுகிறது யாரை பார்த்து? இந்த இந்த மகடாசூரனுக்கு தாரம்பை வருகிறான். கண்டு அங்கம் பதறுது, ஆவி துடி துடிக்குது. தேவர் என்று பாராமல் சிறை பிடித்து சும்மா இருந்தாரா? ஆமையா, என்ன செய்தான் பாருங்கள். என்ன ஐயா, அந்த சண்டால மகடாசூரன் தேவர்களை சிறை பிடித்து அல்ல ஆட்டுரைச்சி மாட்டுரைச்சி அத்து கறி சமைக்க சொல்லி பூநூல் அரித்தறிந்து மாட்டு உடம்போட சொல்லி மாட்டால ஒரு சொல்லி கல்பமடது சுமக்க சொல்லி காலால மதிப்பான அதுபமடது சுமக்க சொல்லி மண்டையில கட்டினாரி ஆட்டுரைச்சி மாட்டுரைச்சி மாட்டுரைச்சி மாட்டிரைச்சி நல்ல அறுத்து கறி சமைக்க சொன்னார் சமைக்க சொன்னார். ஆட்டிரைச்சி மாட்டிரைச்சி மாட்டிரைச்சி மாட்டுரைச்சி அடித்து மெல்ல சமைக்க சொன்னா சமைக்க சொன்னா அந்த சண்டால மகடாசூரன் கால்படி மது துறந்த காலால மதிக்காரே முக்காபடி மது குறைந்தான் முட்டி பொட்டடிப்பான் அறபடி மது குறைந்தான் சாட்ட கொண்டடிப்பான் செய்யாத கோரணி எல்லாம் கோரணி எல்லாம் கோரணி எல்லாம் மகடாசூரன் செய்து வாரான் செய்து வாரான் கோரணி எல்லாம் செய்து வாரா அழகாய் செய்யாத கோரணிகள் எல்லாம் செய்து வருவதை துன்பத்தை அணிவித்த தேவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் ஆதி சிவனாரை வந்து கண்டார்கள். ஐயா சிவனே, ஐயா ஆண்டவன், நீங்க கொடுத்த வரத்தினால் அந்த வரமுனியாய் இருந்தவன் மகடாசூரன அவதாரம் எடுத்து எங்களை பண்ணாத கோரணி எல்லாம் பண்ணுறான். சரிதான். சிவ பூஜை செய்ய விட மாட்டாக்கா, அடன் பூஜை செய்ய விட மாட்டிருக்கிறான். அதனாலே அவனுடைய அட்டுளையத்திற்கு நீங்கள் தான் முடிவு கட்ட வேண்டும் என்பதாக சொல்ல அபயம் கொடுத்தான் ஆதி சிவன். தேவர்களே, ஐயா, நீங்கள் ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், அதர வேண்டாம், பதற வேண்டாமடா. நீங்கள் அவன் மகடாசூரனாக இருந்தவன் என்ன வர வாங்கியிருக்கிறான் தெரியுமா? எப்படி? ஆயுதத்தால் அழிவில்லை, ஆனால் அழிவில்லை, மன்னம் மரம் செடி கொடிகள் பஞ்சபூதத்தால் அழிவில்லை என்பதை வாங்கினானே. ஆனால் ஒரு பெண்ணால் அழிவில்லதை மட்டும் வாங்க மறந்து விட்டான். அதனாலே நீங்கள் தேவக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆதி பராசக்தியை நோக்கி நீங்கள் ஒரு திருவேள்வியை நீங்கள் நடத்த வேண்டும். வேண்டும். அதிலே அம்மை தோன்றி உங்களுக்கு வாழ்த்து வரம் கொடுப்பாள் என்று சொல்ல நல்ல அப்படியே நல்லதென்று தேவாதி தேவர்கள் எல்லாம் அழகான வேள்வியை உண்டு செய்தார்கள். அந்த வேள்வியை வளர்த்து வருகிற நேரம் 4:48 நாளையிலே ஈசனுடைய அருளாலே யார் வந்து தோன்றுகிறாள் ஐயா? யாரு? அந்த வேள்வியிலே ஆதி பராசக்தியானவள் தோன்றினார். ஆதி பராசக்தி அபயம் கொடுத்தாலேயே தேவுக்களே, அம்மா, அவனை அழிப்பதற்கு சரிதான், சும்மா முடியாது. என்னை நாடி ஈழனை நாடி 10ஆம் திருக்கடலிலே பளிங்குமாம் பாறையிலே நாகங்களுக்கு தலைவனாகவே இருக்கின்றானே நாகராஜன். ஆமா, நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்ணாளம் தவம் இருந்து வர்றா. சரிதான். பிள்ளைகள் நீ சொல்லி அவளுக்கு நானே பிள்ளையாக போய் பிறந்து அந்த மகடாசூரனை வதமுடிப்பேன் என்பதாக சொல்ல அப்படியே வாழ்த்து வரம் கொடுக்க தேவர்களெல்லாம் இருக்கிற நேரம் என்ன நடக்கிறது? அம்மை எங்கே வருகிறாள் ஐயா? எங்கய்யா? களை மாறி உருமாறி எங்கே வருகிறாள்? அந்த 10 நல்ல கடலிலே கடலே அந்த பளிங்கு மாப்பாறையிலே
இடமேதிலே ஆதி பராசக்தி ஆளுவாராளையா பெரியதவம் இருந்ததினாலே உனக்கு பெண் பிள்ளை வரும் மனையால் திருவயிற்றிலே 8 நல்ல பிள்ளை பிறந்திருக்கிறேன் என்ற தீர்த்தத்தை பிரசாதத்தை கையிலே கொடுக்க ஆதி பராசக்தி கொடுக்க தீர்த்தத்தை வாங்கினான் நாகமங்களிடத்திலே கொடுக்க தீர்த்த பிரசாதத்தை உண்டா அப்படி ஒரு உண்டுகிற நேரம் அந்த தங்கி எடுத்த நாள் காலில் அருணன் உதித்து வருகிற நேரம் அந்த தீர்த்த கறந்து வாழா தீர்த்த உண்ட திருவையாலே அந்த ஈசனோட அருளாலே அருந்ததியும் கற்பமான 41 நாளாகி ராஜன் சிவனர் அருளாலே நாடறிய 40 நாள் அந்த சிவனுடைய அருளாலே அந்த அருந்ததியும் கற்பமான ஈசன் அருளாலே இவனுடைய அருளாலே அருந்ததி கர்ப்பமாயி மாதம் உடையவனை தங்கம் என்றால் 2 மாதம் இடை வந்து சிறுத்துகிறது இருக்கிறது 3ஆம் மாதம் முகவெழுப்பு 4ஆம் மாதம் நல்ல மாங்கனிகள் 5 மாதம் அங்கமெல்லாம் தங்க நரம் 6வது மாதம் அரைகடக்க முடியலை 7வது மாதம் எழுந்தரிக்க சோம்பலான 8வது மாதம் திட்டுமுட்டு ஆகிறது 9ஆம் மாதம் ஓலை போலே சுரண்டாலே அந்த 10வது மாதம் பழங்கான வேளை ஈசனுடைய அருளாலே அப்படி இட்டாலே 8 முட்டை 8 முட்டை